சரண குணவர்த்தனவுக்கு 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த 4 வழக்குகளிலும் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தனவுக்கு வழக்கு ஒன்றுக்கு 4 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மொஹமட் மிகாயில் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். இதற்கு மேலதிகமாக அந்த வழக்குகளுக்காக சரண குணவர்த்தனவுக்கு 18 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் அந்த நிறுவனத்திற்காக 3 வாகனங்களை வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட போது அவற்றின் உரிமையாளர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சரண குணவர்த்தனவுக்கு எதிராக இந்த 4 வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தீர்ப்பை அறிவித்து மேல் நீதிமன்ற நீதிபதி குறிப்பிடுகையில், பிரதிவாதிக்கு எதிராக இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சுமத்தப்பட்டிருந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் முறைப்பாட்டாளர்கள் நிரூபித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் பொருளாதாரம் வங்குரோத்தடைவதற்கும் இத்தகைய செயல்கள் வழிவகுத்துள்ளன என வழக்கு தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் இவ்வாறான ஊழல் நடவடிக்கைகள் அந்த நிறுவனங்கள் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை சீர்குலைக்க காரணமாக அமைகின்றன என்று நீதிபதி கூறியுள்ளார். இந்த பிரதிவாதிக்கு தண்டனை விதிக்கும் போது குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 303வது பிரிவின் கீழ் மென்போக்கை கையாளுமாறு பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இருப்பினும் இக்குற்றத்தின் தன்மையை கருத்தில் கொள்ளும் போது அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்களை ஊக்கமிழக்க செய்வதற்கு ஏதுவான வகையிலான தண்டனையொன்றை வழங்க நீதிமன்றம் விதிக்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார்.